ஓகே நண்பா, நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி நம்ம பெரிய வண்டி 605S லோடிங் ஓட்ட போகிறோம். என்னென்னா நேற்று ஓட்டணும் ப்ரோ, அங்கே வந்து ரொம்ப ஈரமாகறதுனால அதில் டயர் இல்லாதனால இதை எடுத்துகிட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அதனால் இதை எடுத்துகிட்டு போகிறோம். போகலாம்டா, வண்டியில் தண்ணி போடுறா போகலாம். அதனால் இன்றைக்கி இந்த வண்டி பர்ஃபார்மன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா, இன்றைக்கி இந்த வண்டியில் ஓட்டுறோம், பர்ஃபார்மன்ஸ் பார்க்குறோம். ஓகே நண்பா, எடு டைம் ஆயிடுச்சு, அப்புறம் கொண்டு துடைச்சிக்கலாம். கோவில் இன்னைக்கு தான் மொதல் பெரிய வண்டி எடுக்கிறான் ப்ரோ. இன்னைக்கு தான் மொதல் பெரிய வண்டியில டைலர் மாட்டி நம்ம கோவில் ஓடிட்டு பாரு. கோவில் அப்படியே அட்டை வர்ற மாதிரி ஓட்டுறான் ப்ரோ. பயமா இருக்குதான், பெரிய வண்டிங்கிறதுனால சல்லுன்னு போயிருமா ரோட்ல. அதனால அப்படியே பொறுமையா ஊத்திட்டு போறேன்னு வச்சுக்காங்களேன். சரி வரட்டும், நம்ம போய் கொட்டையில் தான் பார்ப்போம். சைடும் கொடுக்க மாட்டேங்கிறான். சாமி, கொட்டை இடத்துலையும் சேர் குழப்புது, இங்கேயும் சேர் குழப்புது. என் வண்டி வராது. நான் டீசல் கேட்டால் எடுத்து ஓட்ட விரும்பல. இன்னும் 10 மணி ஆகல நண்பா. அதனால் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக 10:01 தான் உள்ளே விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம செல்லக்குட்டி இன்றைக்கி எப்படி வருதோ தெரில. இன்றைக்கி இதோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோ ரொம்ப நல்லா கேட்குறீங்க. எத்தனை பேர், ஒரு 5-6 பேர் நண்பர்கள் அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் இன்றைக்கி வந்து 605 நம்மளதோட பர்ஃபார்மன்ஸ் ஓட்டுக்கிறோம், ஃபுல்லாக ஓட்டுக்கிறோம். இந்த 415 எடுத்ததில் தான் அதிகமாக அந்த வண்டி எடுக்கிறது இல்லை ப்ரோ. இப்போ வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு ஒசரமே அதில் மழை வேறு பெஞ்சிருச்சிங்க பாருங்க. அது வேறு நம்மளது 415 டயர் இல்லை, ஒன்றும் இல்லையா, வராது. எதுக்கு அந்த பம்பு? டீசல் 5 லிட்டர் போனாலும் போயிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இது எடுத்தான்ட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, இப்போ தான் எல்லாம் வந்து ஜேசிபி, எத்தனை ஜேசிபியெல்லாம் கணக்கு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க ப்ரோ. கணக்கு எடுத்துகிட்டு உள்ளே விடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஏ மாப்பிள்ள, நான் போலாண்டா வர்றா, அவன் போயிட்டு போறான் கொண்டாய். ஏன்னா மஸ்தாவுமா இன்னைக்கு 2 நாளா மஸ்தா உள்ள ப்ரோ. இன்னைக்கு மஸ்தாவும் விடுறாங்களாம். எல்லாம் ஒவ்வொன்னா உள்ள போகுது, பள்ளி படிக்கிறது மாதிரி. வெறும் வண்டியா நிக்குது. நல்லா வண்டி டயர் ஸ்லீப்பேஜ் ஆகிட்டா நண்பா போகுது. எதுவுமே ஃப்ரீயா போகல, பிடிச்ச மாதிரி தான் போகுது. அடுத்தது போட்டோம், அப்பதான் லோடு வாங்கி கிளம்பும். எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா ஈரமாக போகவும் எல்லாம் பயில் அடிக்கிறான்னு வச்சுக்காங்களா, எதுவும் ஃப்ரீயாக போகல.
9 மணி டு 5 மணி எல்லா ஏரியும் நம்ம சொல்ல முடியல. காலையில 5:30 ஆரம்பிக்கிறாங்க, சாயங்காலம் 7 வரைக்கும் ஓடுது. ஆனா நம்மளது அவ்வளவு வேணாம், 9 டு 5 விட்டானா போதாதா? ஆமாமா, நாங்க அதை கேட்ட சங்கட்டாகி போயிருந்தது எனக்கு தெரியும். சத்தியமான ஒன்று பட்டையை கிளப்பிட்டே இருக்கு ப்ரோ. சத்தியமான பல்வான் 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 நானா மாத்தி சொல்றேன். நியூவானெல்லாம் இருக்குதுப்பா, வந்துருச்சுப்பா. டயரே ஸ்லீப் ஆச்சு, எல்லாம் பர்ஃபெக்டா வந்துருச்சு. ஜாண்டியர் கூட ஸ்லீப் ஆச்சு, நியூவான ஸ்லீப்பா அவ்வளவு ப்ரோ. அடுத்த சுராஜ் ஜாண்டியர் லோட் ஆகுது, இல்ல வேண்டிய ஸ்லீப் ஆகுது ஜாண்டியர். ஆனா சுராஜ் இதுக்கு முன்னாடி போச்சு, அது ஸ்லீப் ஆகல. அதனால இந்த வண்டிக்காரர் ஒன்றும் மறைச்சிட்டாங்க, அதனால அந்த வீடியோ எடுக்க முடியல, இல்லை கிளிப் எடுக்க முடியல ப்ரோ. ஜாண்டியர் நல்லா காஞ்சிருந்தா சம்பவம் பண்ணுது, ஈரக்காட்டுல அப்படியே ஸ்வைன்னு சுத்துது. இன்டோஃபார்ம் லோடு முடிக்குது, அதான மாப்பிள்ள ஆச்சு கிளம்பிட்டான். உட்காந்து போயா நீங்க என்ன மாப்பிள்ள முதலடே கிண்டுது. பாத்துக்கலாம். ஓகே நண்பா, இந்த ஃபோன் கிளம்புது. ஒரே ஜோர்ல வந்துருப்போம். கிளம்புதுப்பா. 6 போனாலும் நல்லாவே போகுது. நியூவான்லாம் அருமையாக போகுது. ஜாண்டியர் தான் கொஞ்சம் லைட்டாக தினது. நியூவான் சுராஜ்லாம் பர்ஃபெக்டாக போகுது. எம்எஃப் எப்படி போகுதுன்னு தெரில, அது நான் அடுத்த நாளைக்கு என்ன கிளிப் கிடைச்சானே போடுறேன்ப்பா. எல்லாம் பட போயிட்டே இருக்குப்பா. வந்துருச்சு வராதுன்னு நினைச்சேன். எல்லாம் ஜெதன்னு ஈரம் ப்ரோ. இது வருது ஏப்பா, 4 வீல் டிரைவ் தாப்பா ஆன்லயே இருக்குப்பா. கப்புனு போயிடுச்சு. போன நட முதல்ல மாட்டிட்டு இந்த நடம் நல்லா கப்புனு போயிடுச்சு ப்ரோ. நியூ வேர்ல்டு அது ஏற்கனவே விட்டுக்கிட்டு இருந்தா இருக்கிற வேஸ்ட் தள்ள போகுது. தானே ஏறி மேட்டில் வராது. அவர் பாருங்க எங்க கூப்பிட்டு வராது, எங்க போய் வரும். தானே இப்படி ஏறி வராது, அப்படி வந்துருக்கிறார் ப்ரோ. எல்லாம் ஏரியில் இன்னைக்கு படம் காட்டுறாங்க ப்ரோ. எல்லாம் ஈரம், எல்லாம் சுத்துது. கர நான் ஓட்டுறாங்க. ஒரு வழியா நேரத்துல இருந்து ஏன் நவர்ல ப்ரோ அந்த வண்டி 50 படம் காட்டுறாங்களே. நம்ம வண்டி வேற லோட் ஆயிருச்சு. நான் இனிமே வீடியோ இதை காப்பி பண்ண முடியாது. முன்னாடி போயிரு, நீ அது வந்து தள்ளுனாதான் போவோம். நீ முன்னாடி போயிரு. இது யார்கிட்ட வருது? 4 வீல் டிரைவ் வாங்குவோம்னு வாங்கிட்டு வரும். ஓகே நண்பா, இந்த வண்டி மாட்டிக்கிச்சு. அதுக்காண்டி பக்கத்தில் ஒரு நட பிடிக்குது. அதனால இந்த வண்டி லோடு போட்டுட்டு அப்புறமேட்டு தான் எந்த இறங்கி தள்ளுவாங்களாட்டுது ப்ரோ. நம்ம இந்த கிளிப் எடுக்க முடியாது, நம்மளது அதுக்காண்டி லோடு ஆயிரும், நம்ம போயிடுவோம் ப்ரோ. எல்லாம் பாரு தடை என்ன கட்டிச்சு. நேற்று ஒரு 6 மழை பெஞ்சிச்சு ப்ரோ. அதனால வந்து ரொம்ப ஈரமாக இருக்குது.
பிரேக் அடிச்சா தன்னை பாலெல்லாம் ஸ்லீப்பேஜ் தான். அவன் என்னடா பண்ணுவாங்க. இதில் வேற ஓனர் வந்துட்டாப்ல. ஏன் தம்பியே வேகமாக போக வேண்டியது, வந்தா தானே வேகமாக விடுவாங்க. டயரே இல்லை. இதுக்கு தான் நான் விவரமாக வந்து இன்னைக்கு நம்ம வண்டி வச்சு படம் காட்டக்கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பெரிய வண்டி எடுத்து வந்துட்டேன். லோட் ஆயிடுச்சு ப்ரோ, எடுங்க ப்ரோ. ஏய் நீ கொண்டு போகுதுப்பா. ஏய் பேசு பேசு, நீ கொண்டு தூக்குதுப்பா. உக்காருது. ஏய் இல்லடா, ரெண்டு நாள் இல்லைன்னா நல்லா தெரிஞ்சிருக்குமே. அதுக்காடி சுராஜ் வந்து மறைச்சிருச்சு. 3600 உக்காருது பஞ்சு. ஒரு வழியே எடுத்துட்டு போயிட்டாங்க. அடுத்தது சுராஜ் வருகிறது. நம்ம வண்டி வெளியே போறது ஒரு வீடியோ எடுக்கலாம். நம்ம கோவில் தான் அப்புறம் தான் கொடுத்து எடுக்கணும்.
ஓகே நண்பா, என்ன ஆகி போச்சுன்னு பார்த்தீங்கன்னா கோவலை வீடியோ எடுக்க சொல்லி கொடுத்தேன். அவன் என்னடானா ஏரியே 3:30 மணி ஆகி போச்சு. சரி காலையிலேருந்து எடுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வாங்கி பார்க்குறோம் ப்ரோ. ஒரு கிளிப்பு கூட நம்ம வண்டி 605 லோடு வாங்கிட்டு வந்ததை கிளியராகவே எடுக்கலை. ஒரு வீடியோ கூட ஆகாது போச்சு ப்ரோ. இதுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தது கடைசி எடுத்தது நான் தான் ப்ரோ. அதை தான் அந்த வீடியோ கிளிப்பு உங்களுக்கு ஆட் பண்ணி போட்டு விட்ருந்தேன்ப்பா. கோவில் எதுவுமே கிளியராக எடுக்காத போட்டான்னு வச்சுக்காங்களா, உன்னையெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க போ. ஓகே நண்பா, நம்மளது 605 இறங்கி போய்விட்டது. ஐயோ தள்ளி இறங்கி போய் தள்ளி விட்டு. சூப்பரா இருக்குல்ல? பணம் 40 லட்ச ரூபால சூப்பராக தான் இருக்கும். டேய் புடுங்கடா போட்டோம். அவ்வளோதான் போ போ. இதுல ஏறாத இருக்கிறதுல இவன் இது மண்ணை கொஞ்சம் அள்ளி நீ ஏத்துவ சனியாயிருவ. புதுசு புதுசு சிலிப்பேஜ் கொடுத்துட்டான். அவ்வளோதான். டேய் புட்றா புட்றா புட்றா. சரி கிண்டிப்பிட்டியா? நீ யாரு? வரலாம் 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 போதும் விடு. இவ்வளோ நேரமா கீர் போகிறதுக்கு இந்தானவா போடா போடா. கழட்டு 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 கழட்டு. போதும் போதும் போதும். தூக்கு தூக்கு தூக்கு. ஓடி போயிரட்டா. ஏன்னா இவ்வளவு மொல்ல தூக்கிட்டு இருக்குது. இதை டோர் போட்டே ஆகணும். தள்ளி நெல்லு. டோர் போடு டோர் போடு டோர் போடு. தட்டு இது தூக்குறோம். இதையும் தட்டு.
ஏ தூக்குடா. போ, இல்லைன்னா வெளியே திரும்பி வந்துடலாம் போ. போ 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 போ, அங்க போய் போட்டுக்க போ. போடு ஓடு போ. அடி அடி தட்டு 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 வேகமா. இந்த நடம் போயிட்டு வருமானு போயிடும். தட்டு 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 தட்டு. அவ்வளோ தூக்குடா 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 தூக்குடா. போட 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 அழுத்த. இவ்வளவு தானே, ஏன்னா மொல்ல தூக்குதுடா. அந்த 555 அது கரெக்டா அந்த ஊருக்குள்ளே நிக்குது. இதை எழுதுபடி கொஞ்சம் நவுத்தியா, நவுத்துறா. தூக்க. இது ஹைட்டு கம்மி. போதும் போதும், இரு இரு இரு, மூடி போடு மூடி போடு. போ. இந்த வண்டியா? போலாம் 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 போலாம். போதும் போதும் போ. குடிப்பியா இல்லையான்னு தெரியல, போ. இன்னொரு நாள் பிடிச்சிடலான்னு ஒரு ஆசை தான். தூக்க. தூக்கு 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 தூக்கு. மாட்டு 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 மாட்டு. அங்கே போயிடுவானுங்க. மாட்டி விட்டுரு, அங்கே போய் போட்டுக்கோ. போலாம் போலாம், போ 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 போ. கூடாதீங்கடா. எவ்வளோ அங்க யாரா அவளை கூப்பிட்டா? அண்ணா பைக் ஒன்று இருந்துச்சுடா. மேல அடிச்சு ஓடி போயிட்ட. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சது.
ஓகே நண்பா, அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வீடியோ ஓவர். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ. நம்ம கோகல் ரொம்ப சொதப்பிட்டான் ப்ரோ. இல்லைனா இன்னும் நல்ல கிளிப்பாக கிடச்சிருக்கும். நிறையா வண்டி சம்பவம் பண்ணிச்சு. அதுக்கு தான் அவனோட மொபைல் கொடுத்தேன். இப்படி பண்ணிட்டான் ப்ரோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நல்ல கிளிப்பாக கிடச்சா எடுத்து போடுறேன் நண்பா. பாய். டேக்கர். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய்.